ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி எல்பி எக்ஸாமில் கேட்ட ஹைட் லிட்ரஸி கொஸ்டின்லேருந்து 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹேஸ் லார்ஜஸ்ட் ஸ்டோரிங் ஸ்பேஸ்? பின் வருபவர்களில் யாருக்கு மிகப்பெரிய சேமிப்பு இடம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டோரேஜ் யூனிட்ஸோட ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபி, நெக்ஸ்ட் எம்பி, நெக்ஸ்ட் ஜிபி, நெக்ஸ்ட் டிபி. இதுதான் உங்களோட ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஆர்டர். கேபின்றது உங்களுக்கு தெரியும் கிலோபைட், எம்பின்றது மெகாபைட், ஜிபின்றது ஜிகாபைட், டிபின்றது டெராபைட். சரி, இப்போ இருக்கிறதுல எது பெருசுன்னு பார்த்தோம்னா டிபி, டெராபைட் தான். ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். ஹூ இன்வென்டட் த கம்ப்யூட்டர் மவுஸ்? கன்னி மவுஸை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 1960 காலத்தில் ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியுமா? அவர் தான் டக்ளஸ் எங்கல்பர்ட். கம்ப்யூட்டர் மவுஸை கண்டுபிடிச்சவர். ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாம். இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஃப்டிபி? கணினி தொழில்நுட்பத்தில் எஃப்டிபி என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஃப்டிபி எதுக்கு யூஸ் ஆகுது? இன்டர்நெட் மூலமாக ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. சர்வருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்காக. ஸோ எஃப்டிபினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஆப்ஷன் டிஏ சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆப்ஷன்லாம் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ப்ரோட்டோகால் யூஸ்டு ஃபார் ரிசீவிங் அண்ட் இமெயில் லிஸ்ட். மின்னஞ்சலை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் நெறிமுறை என்ன? இமெயில் ப்ராசஸில் 2 பார்ட்ஸ் இருக்குது. சென்டிங் அனுப்புறது, அது எஸ்எம்டிபி சென்டிங் மெயில். அப்புறம் POP3 அப்படின்றது மெயிலை ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த POP3 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் அசம்பிளி லாங்குவேஜ் ஆர்? அசம்பிளி மொழியில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? மிஷின் லாங்குவேஜ் மாதிரி 0 1ன்னு இருக்காது. அதுக்கு பதிலாக ஈஸியாக புரியுற மாதிரி ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடிஷனுக்கு ஆடு, சப்ட்ராக்ஷனுக்கு சப், மூவ் பண்ணுறதுக்கு மூவ். இப்படி இருக்கக்கூடிய சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் என்னென்னா நிமோனிக்ஸ். ஆப்ஷன் டி. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ராங். த ஃபைல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டார்டிங் எம்எஸ் எக்ஸல் இஸ்? எம்எஸ் எக்ஸலை தொடங்குவதற்கு பொறுப்பான கோப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டரில் எந்த சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் அதுக்கு .exe. EXEனா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இதுதான் யூஸ் ஆகும். எம்எஸ் எக்ஸலுக்கு அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் excel.exe அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு .exe ஃபைல் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ வேர்டுக்கு winword.exe, எக்ஸலுக்கு excel.exe. ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு கேட்டாங்கன்னா .exeன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் ஆஃப் 4 bits ஃபார்ம்ஸை 4 பிட்களின் குழு ஒரு டேஷை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டரோட மெமரி யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 1 பிட் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் யூனிட் இருக்கிறதுலே. 4 bits நமக்கு கேட்டிருக்கிறது. 4 bits ஃபார்ம்ன்றது ஒரு நிப்பிள். அதனால நம்ம பண்ணுறோம் ஆப்ஷன் டிஏ சூஸ் பண்ணிக்கிறோம். 4 bits அப்படின்றது நிப்பிள் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ 8 bits அப்படின்றதுக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைட். 8 bits ஃபார்ம்ஸை டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பைட். சரி, கிலோபைட் அப்படின்றது 1024 பைட்ஸ். ஜிகாபைட்ன்றது இருக்கிறதுலே பெரிய யூனிட், அதனால இதுவும் வராது. Which of the following operation is performed automatically when we turn on the computer? நாம் கணினியை இயக்கும் போது பின்வரும் எந்த செயல்பாடு தானாகவே செய்யப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் பவர் ஆன் ஆனோன்னா என்ன நடக்கும்? சிஸ்டம் ஹார்ட்வேரை செக் பண்ணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நெக்ஸ்ட் லோட் ஆகும். இந்த ஃபுல் ப்ராசஸ் தான் பூட்டிங்னு சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம்? ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ப்ராசஸிங்ன்றது யூசர் நம்ம ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து பிபிடியோ இல்லை எக்ஸல் எடுத்து என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது ஏதோ சம்திங் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றது வரும். அப்போ ப்ராசஸ் என்னது வராது. சேவிங்கிறது நம்ம மேனுவலாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஃபைலை சேவ் பண்ணுவோம். அப்போ சேவிங்கும் வராது. எடிட்டிங் அப்படின்றது நம்ம ஃபைலில் ஏதோ ஒரு ஆப்ஷனை மாற்றுறோம் அப்படின்றது எடிட்டிங். அப்போ எடிட்டிங்கும் கேன்சல் பண்ணிடலாம். Who among the following was the inventor of ENIAC, which is the first electronic general purpose computer? பின் வருபவர்களில் முதல் மின்னணு பொது பயன்பாட்டு கணினியான ENIAC-ஐ கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ENIAC அப்படின்றது எலக்ட்ரானிக் நியூமரல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். இதுதான் முதல்ல உருவாக்குன எலக்ட்ரானிக் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். இதை யார் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா ஜான் மேக்லி அண்ட் ஜே பிரஷ்பர் எக்கர்ட். அதனால 2 பேர் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால போத் பி அண்ட் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். டேஷ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் ரிசால்விங் டிஃபெக்ட்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் வித்தின் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் ப்ரிவெண்ட் கரெக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். கணினி மென்பொருளின் சரியான செயல்பாட்டை தடுக்கும் குறைபாடுகள் அல்லது சிக்னல்களை ஒரு கணினி
நிரலில் கண்டறிந்து தீர்க்கும் செயல்முறையை டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோக்ராமில் எரர் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கை சரி பண்ணுவாங்க. அந்த எரர்கள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை சால்வ் பண்ணுவோம். இந்த முழு ப்ராசஸ் தான் டீபக்கிங் அப்படின்றது. மற்ற ஆப்ஷன்லாம் தப்பு. ஆத்தென்டிகேட்டிங் அப்படின்றது நம்ம லாகின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இமெயில் அக்கௌண்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறோம். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் ஆத்தென்டிகேட்டிங், அதனால அது வராது. ஹேக்கிங், நம்ம வேறு யாரோட சிஸ்டத்தையாவது ஹேக் பண்ணி அவங்களோட டேட்டா எடுக்கும் அப்படின்றது ஹேக்கிங். அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், அதுவும் வராது. பக்கிங் அப்படின்றது நம்மளே எரரை உருவாக்குறது, ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அதனால பக்கிங்கையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். Who among the following English scientist is credited for the invention of the World Wide Web in the year 1989? பின்வரும் ஆங்கில விஞ்ஞானிகளில் 1989ஆம் ஆண்டில் உலகளாவிய வலையை கண்டுபிடித்த பெருமை யாருக்கு சேர்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ல்டு வைட் வெப் நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணக்கூடிய வெப் சிஸ்டம். இதை 1989 உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ. ஆப்ஷன் டி. மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் ஆடன், இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், வேர்ல்டு வைடு வெப்பை உருவாக்குனவர் கிடையாது. ப்ரூஸ் டாம், இது இன்கரெக்ட் ஆப்ஷனு. சார்லஸ் பெக்மன், இவர் வந்து டேட்டா பேஸ் பியோனர், ஆனால் வேர்ல்டு வைடு வெப் உருவாக்குனவர் இவர் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் சியும் எலிமினேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் த சாஃப்ட்வேர் தட் இஸ் இன்டென்ஷனலி டிசைன்டு டு காஸ் டேமேஜ் டு கம்ப்யூட்டர் சர்வர் கிளைண்ட் ஆர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? ஒரு கணினி சேவையகம் கிளைண்ட் அல்லது கணினி வலையமைப்பிற்கு வேண்டுமென்று சேதம் விளைவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மென்பொருளை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மால்வேர். மால்வேர்ன்றதுல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், வார்ம், ட்ராஜன், ஸ்பைவர், இது எல்லாமே ஹார்ம்ஃபுல்லான விஷயங்களை சிஸ்டத்துக்கு கொடுக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், வைரஸ்ன்றது மால்வேரில் ஒரு டைப் மட்டும்தான். அதனால என்ன பண்ணுறோம், இது வராதுன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஆட்வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட்ஸை காமிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், அதனால இதுவும் வராது. ஸ்பைவேர்ன்றது நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை திருடக்கூடிய ஒரு விஷயம், அதை ஸ்பைவேரையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஃப்ட்வேர் டேமேஜ் பண்ணுது அப்படின்னா அதை மால்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. Which of the following data transmission medium made of tiny threads of glass or plastic can transmit huge amount of information at the speed of light? கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கின் நுண்ணிய இழைகளால் செய்யப்பட்ட பின்வரும் தரவு பரிமாற்ற ஊடகங்களில் எது ஒளியின் வேகத்தில் அதிக அளவிலான தகவல்களை பரிமாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. லைட்டை பயன்படுத்தி டேட்டாவை அனுப்பக்கூடிய டெக்னாலஜி என்ன? ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இது கிளாஸ் இல்லை, ஃபைபர் ஆப்டிக்ஸ். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. டேட்டா இதில் லைட் சிக்னல்ஸாக ட்ராவல் ஆகும், அதனால ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு அப்படின்னு பாருங்கள். நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். காப்பர் கேபிள்ன்றது எலக்ட்ரிக்கல் சிக்னல், ட்விஸ்டட் பேர்ன்றது உங்களுக்கு என்னது, எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ஆப்ஷன் 1, 2 ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிக்கிறோம். ஆல் ஆஃப் தபவும் வராது, ஏன்னா ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். ஐசி சிப் which integrates all the electronic components on a single chip is made up of which of the following semiconductor அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்து மின்னணு பாகங்களையும் ஒரே சிப்பில் ஒருங்கிணைக்கும் ஐசி சிப்பின் பின்வரும் எந்த குறை கடத்தியால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. செமிகண்டக்டர் அப்படின்றது இன்டெகிரேட்டட் சர்க்யூட், ஐசி சிப்பில் கம்ப்யூட்டரில் யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான காம்பனண்ட். இது எந்த மெட்டீரியலில் தயாரிக்கப்படுது? மோஸ்ட்லி சிலிக்கனில் தான் என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. அதனால் ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் சிலிக்கன், வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிலிக்கன்றது ஒரு நல்ல செமிகண்டக்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல், ஸ்டேபிளாக இருக்கும், சீப்பானதும் கூட. அதிகமாக இண்டஸ்ட்ரியில் இதான் இப்போ பயன்படுத்துகிறாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம், இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. கேலியம், இது வந்து சில ஸ்பெஷல் கேஸில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஆப்ஷன் பியும் கேன்சல் பண்ணிக்கிறோம். லெட்ன்றது ஒரு செமிகண்டக்டர் கிடையாது, அதனால் ஆப்ஷன் சியும் எலிமினேட் பண்ணிக்கிறோம். Which term refers to the ability of an operating system to perform more than one computer task over a certain period of time? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணினி பணிகளை செய்யும் ஒரு இயக்க முறைமையின் திறனை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கம்ப்யூட்டரில் ஒரே நேரத்தில் என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவோம், மியூசிக் கேட்போம், இல்லை இன்னொரு ப்ரௌசர் அதில் கூகுள் க்ரோமில் இதில் ஓப்பன் பண்ணி வேறு ஏதாவது சர்ச் பண்ணுவோம், இல்லை ஃபைல் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரே நேரத்தில் சிஸ்டமில் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற ஆப்ஷன்ஸ் தான் ஏன் தப்புன்னு பார்ப்போம். ஸ்ட்ரீம் லைனிங் அப்படின்றது நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம்னா அந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. மல்டி யூஸர் அப்படின்றது நிறைய யூசர்ஸை யூஸ் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணுவேன், நான் தனியாக ஒரு யூஸரை கிரியேட் பண்ணி வச்சுப்பேன், இல்லை இன்னொரு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னொரு யூஸரை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சிமுலேஷன் அப்படின்றது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், அதனால் ஆப்ஷன் டியை எலிமினேட் பண்ணிக்கிறோம். DAS is a system of computers that makes it possible for particular organizations to communicate with each other and share information. DAS என்பது குறிப்பிட்ட நிறுவனங்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும்
தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் வழிவகை செய்யும் ஒரு கணினி அமைப்பு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்நெட் ஃபஸ்ட்டு இன்ட்ராநெட்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இன்ட்ராநெட். இன்டர்நெட் அப்படின்றது ஓப்பன் நெட்வொர்க், நம்ம ஹோல் வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடியது. எக்ஸ்ட்ராநெட்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் பர்டிகுலர் பார்ட்னர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அதுதான் கேட்குறாங்க, பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அதனால் என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். டெலிநெட் அப்படின்றது அவுடேட்டான நெட்வொர்க், அதனால் அது தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which among the following is a high-level programming language specifically designed for business use? பின்வருவனவற்றில் வணிக பயன்பாட்டிற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உயர்நிலை நிரலாக்க மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஃபோர்ட்ரான் அப்படின்றது சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பேசிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் லேர்னிங்காக யூஸ் பண்ணப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா அப்படின்றது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் இந்த கோபால் அப்படின்றது தான் காமன் பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் வந்து உங்களுக்கு பேங்கிங், ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறதும் பிஸ்னஸ் ரிலேட்டட் யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம், கோபால் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் பி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபைல்ஸ் இன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2013? மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2013 கோப்புகளின் இயல்பு நிலை நீட்டிப்பு பின்வருவனவற்றில் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இந்த .doc அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் பழைய வேர்ட் வெர்ஷனில் யூஸ் பண்ணது. 2003 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த .docன்ற வெர்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேர்ட் 2007 புதிய டிஃபால்ட் ஃபார்மேட்டான .docx அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் .docன்றது ஓல்டு ஃபார்மேட், அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கிறோம். பிபிடின்றதுக்கு வேர்டுக்கு வராது, அதனால மைக்ரோசாஃப்ட் வேர்டு தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே பிபிடி கொடுத்துருக்காங்க, அதை கேன்சல் பண்ணிக்கிறோம். எக்ஸல் அப்படின்றது எக்ஸல்எஸ்ன்றது எக்ஸலுக்கு உள்ளது, அதனால ஆப்ஷன் சியையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். Which of the following features should be used if a company wants to include its name and logo at the bottom of every page of a brochure? ஒரு நிறுவனம் தனது பெயரையும் லோகோன்றதுக்கு சொல்றாங்க. ஒரு சிட்ரேட்டின் ஒவ்வொரு பக்கத்தின் கீழும் சேர்க்க விரும்பினால் பின்வரும் எந்த அம்சத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் டாக்குமெண்ட்ல டாப் மேலே இருக்கிறது ஹெடர், கீழே இருக்கக்கூடியது ஃபுட்டர். கொஸ்டின்ஸில் என்ன சொல்கிறாங்க, பாட்டம் ஆஃப் எவ்ரி பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம டாக்குமெண்ட்டில் கீழே யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம், ஃபுட்டர். அதனால் ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ அப்படின்றது ஆட்டோமேஷனில் வரக்கூடியது, ஃபுட் நோட் அப்படின்றது ரெஃபரன்ஸ் இல்லை கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதனால என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஹெடர்ன்றது டாப் பொசிஷன், ஆனால் அவங்க கேட்டுக்கிறது என்னது பாட்டம் பொசிஷன், அதனால ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் த இமேஜ் தட் இஸ் டிஸ்பிளேட் ஆன் த மானிட்டர் அண்ட் இன்க்ளூட்ஸ் thousands ஆஃப் ஸ்மால் கலர்ட் டாட்ஸ்? மானிட்டரில் காட்டப்படும் மற்றும் ஆயிரக்கணக்கான சிறிய வண்ண புள்ளிகளை கொண்ட படத்திற்கு பயன்படுத்தப்படும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய இமேஜ் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? சின்ன சின்ன டாட்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு அந்த இமேஜ் உருவாகுது. அந்த ஒவ்வொரு டாட்க்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இமேஜ் தான் பிக்சல், பிக்சர் எலமெண்ட். ஆப்ஷன் சி. மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபிள்ன்றது 4 bits சேர்ந்தது நிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிட்ஸுன்றது உங்களுக்கு டேட்டா யூனிட், அதனால இதுவும் வராது. பைட்ஸுன்றது உங்களுக்கு 8 bits சேர்ந்தது ஒரு பைட் அப்படின்னு பார்த்தோம். ஆப்ஷன் டியும் வராது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஐடி லிட்ரஸில் போட்ட மற்ற வீடியோஸ் பார்க்கலன்னா அதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க.